பங்காரி, இன்னைக்கு நான் வாழ்க்கையிலேயே செய்யாத ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? நீ என்ன வேலை செஞ்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். யாராவது உன்னை வற்புறுத்தி அம்மனுக்கு பூஜை பண்ண வச்சிருப்பாங்க. நீ ஒருத்தன் தாண்டா என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அந்த பூஜை பண்ற தண்டனை கிடைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது தண்டனை இல்ல, பாக்கியம். அவ மேல வச்சிருக்கிற பக்தி, நம்ம பக்தர்கள், இதெல்லாமே ஒரு சாபம். இப்ப பாரு, நான் அவளை போய் வேண்டிட்டு வந்துட்டேன்னா ஸ்ரீசக்கர ரூபத்துல திரும்ப அவ வீட்டுக்கு வந்துருவாளாம். யார் சொன்னாங்க? அம்மாதான். வீட்ல எல்லாரும் என்ன திட்டி தீர்த்துட்டாங்க. அந்த கதையை ஏன் கேக்குற? சாபம் விடுறாங்க, விரதம் இருக்காங்க. கடைசியில வேற வழி இல்லாம போய் அம்மனை சுத்திட்டு வந்துட்டேன். போதும் போதும், ஓவரா சந்தோஷப்படாத. இப்போ எனக்கும் அம்மாக்கும் ஒரு பந்தயம். திருடு போன ஸ்ரீசக்கரம் திரும்ப வீட்டுக்கு வரும்னு அம்மா சொல்றாங்க. ஒருவேளை ஸ்ரீசக்கரம் மட்டும் வீட்டுக்கு வரலனா அந்த அம்மனை வணங்க சொல்லி எங்க அம்மா என்ன வற்புறுத்த மாட்டாங்களாம். ஒரு வேளை வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அவங்க சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டா நீ என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? லலிதா சாஸ்திரம் படிக்க சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அவளை இனிமே நான் திட்டக்கூடாதான். ஸ்ரீசக்கரம் கண்டிப்பா வந்துரும். நீ தோக்கதான் போற. நான் தோத்து போகணுமா? ஒரு வேலை செய்யலாமா? டாஸ் போட்டு பாத்திரலாமா? ராஜா வந்துச்சுன்னா ஸ்ரீசக்கரம் உங்க வீட்டுக்கு வந்துரும்னு அர்த்தம். ஒரு வேளை ராணி வந்தா ஸ்ரீசக்கரம் வராதுன்னு அர்த்தம். அம்மா, தாயே திரிபுர சுந்தரி, யாரு மனசு கஷ்டப்படாத மாதிரி சொல்லு. போடவா? அச்சோ, ராஜா விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? ஸ்ரீசக்கரம் வீட்டுக்கு வந்துருமோ? டாஸ் போடுறதுக்குள்ள ஸ்ரீசக்கரம் வந்துருமா? அது எப்படி வருது நானும் பாத்துடுறேன். தோத்து போறங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என் மேல கோவப்படாத. அடப்போ, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. பங்காரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். ஏதேதோ பேச்சுல மறந்துட்டேன். அந்த விளக்கு வைக்கிற ஸ்ரீமதி அம்மா கிட்ட நான் பேசுறேன்ல, அவங்க உன் கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? நான் மட்டும்தான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேனா? உனக்கு ஏன் அப்படி தோணுது? அதுல நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேனா, திடீர்னு வித்யா வந்து ஏன் இப்படி தனியா நின்று பேசிட்டு இருக்கேன்னு என்ன கேட்டான். அன்னைக்கு நீ கூட என்ன அப்படிதான் கேட்ட. அதான் சந்தேகம். நிஜமாவே அந்த அம்மா யார் கண்ணுக்கும் தெரியலையா? தெரியறாங்களே, யாரு தெரியலன்னு சொன்னா? பின்ன அன்னைக்கு நீயும் வித்யா மாதிரி வந்து ஏன் தனியா நின்று பேசுறேன்னு கேட்ட? சும்மா கேட்டேன். அன்னைக்கு நீ கோவில சண்டை போட்டு ஒரு மாதிரி இருந்தல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். உன் மனசை புண்படுத்த கூடாதுன்னு அப்படி சொன்னேன். நிஜமாவே நீ தனியா தான் நின்று பேசிட்டு இருக்க.